தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாளோட நினைச்சிருக்கோம். வணக்கம் பன்னீர். வணக்கம். கீழடி ஆய்வுகள் குறித்து தொடர்ச்சியாகவே சர்ச்சை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. என்னைக்கு கீழடி தோண்ட ஆரம்பிச்சோமோ அன்னையிலிருந்தே தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், இங்கே வைக்கக்கூடிய ஹைபாத்திஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மறுக்கிற மாதிரியே பல விஷயங்கள் மத்திய அரசாங்கத்தால் பண்ணப்பட்டே இருக்கு. குறிப்பாக இது குறித்து சில நெருக்கடிகள் இருக்கு. வட இந்தியாவில் அதிகமான தொல்லியல் நிதி ஒதுக்கப்படுது, தென்னிந்தியாவில் ஒதுக்கப்படுறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு காலத்தை தமிழ்நாடு அறிவிக்கிறாங்க. ஆனால் அது குறித்தான எந்த விதமான அங்கீகாரமும் கொடுக்காம நேரடி எதிர்ப்புகளை வெளிப்படையாக வட இந்திய ஊடகங்கள், வட இந்திய அறிவுஜீவிகள், வட இந்திய அரசியல்வாதிகள் எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ கீழடியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் கீழடி அறிக்கை குறித்து இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு? இல்லை, இப்போ கீழடின்னு இல்லை, இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய வரலாறு தென்னிந்தியாவிலிருந்து எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறத பல வரலாற்று ஆய்வாளர்கள்லேருந்து இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் வரைக்கும் சொல்லுது. அப்போது தென்னிந்தியா குறித்தான ஏற்கனவே இந்திய வரலாற்றில் தென்னிந்தியா புறக்கணிக்கப்பட்டிருக்கு, தென்னிந்தியா குறித்தான ஆய்வுகள் எதுவும் இந்திய வரலாற்று பக்கங்களில் சேர்க்கப்படுறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட காலமாகவே இருக்குது. அதை தாண்டி தமிழ்நாட்டில் எடுக்கக்கூடிய அகலாய்வுகள் இருக்குல்ல, இந்த அகலாய்வுகள் பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆதாரங்களை கொடுக்குது. இப்போ ஆதிச்சநல்லூர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது 100 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பண்ணப்படுது. அதுக்கப்புறமாவும் தொடர்ச்சியாக பல கட்டங்களில் பண்ணப்பட்டாலும் முடிவு அடையாமலே இருக்குது. அப்போ அங்கே ஒரு ஆய்வு பண்ணப்படுது, அது கார்பன் டேட்டிங் மாதிரியான அறிவியல் முறைக்கு கொண்டு வரப்படுது. அதுக்கு பிறகு நீதிமன்றம் தலையிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷமாக ஆதிச்சநல்லூருடைய ஆய்வு அறிக்கை வர முடியாமல் நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டிருக்கு. இதை தாண்டி தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு பல வழிகளில் தொல்லியல் துறை வழியாக பல ஆய்வுகளை முன்னெடுக்கிறாங்க. அப்படி மேற்கொள்ளப்பட்ட அது இந்திய தொல்லியல் துறை தான் கீழடியில் ஆய்வு பண்ணுது. அப்போ அந்த ஆய்வு ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் அதில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஆதாரங்கள் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஆய்வுகள் ஒவ்வொரு கட்டத்துக்கும் போக போக அது ரெண்டாவது அது மதுரைக்கு அருகாமையில் இருக்கிறதுனால நிறைய மக்கள் ஈர்ப்பும் அதுக்கு கிடைச்சு அப்போ எல்லாரும் அதை பார்க்கவும் வர்றாங்க. அங்கே ஒரு நகர நாகரிகத்துக்கான ஒரு ஆதாரமாக, ஒரு தொல்லியல் ஆதாரமாக அங்கே கிடைக்குது. அப்போ அது ஒரு 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு நகர நாகரிகம் அங்கே இருக்குது அப்படிங்கிறத பேச ஆரம்பித்த உடனே தான் ஒன்றிய அரசாங்கம் இதில் ஒரு விழிப்புக்கு வர்றாங்க. இல்லை, இதுக்கு மேலே நகரப்படக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ மதுரை அப்படிங்கிறது இப்போ பேராசிரியர் தோப்பா எழுதுகிறப்ப சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரு 2000 வருஷமாக நகரமாகவே இருக்கக்கூடியது ஒரு சில நகரங்கள் தான், காஞ்சிபுரம், தஞ்சாவூர், மதுரை. இதில் தொடர்ச்சியாக எப்பொழுதும் தமிழ் பண்பாட்டுடைய ஒரு நகரமாக இருக்கிறது மதுரை. மதுரையை பாதுகாப்பது அப்படிங்கிறது தமிழ் பண்பாட்டை பாதுகாப்பதுக்கு சமம் அப்படின்னு ஒரு அழகர் கோயிலில் மீனாட்சிப்பட்டினம்ங்கிற கட்டுரையிலலாம் எழுதுறாரு. அப்போ அவ்வளவு தொல்லியல் சார்ந்த தலமாக மதுரை இருக்குது. மதுரை குறித்தான தொன்மை குறித்து பரிபாடலிருந்து பல இலக்கிய சான்றுகள் நீண்ட காலமாக இருக்குது. அப்போ இலக்கிய சான்றுகளாக இருந்தது, மக்களுடைய கதையாடல்களாக இருந்தது, பிறந்த கோயில்கள், கண்ணகி, இந்த பல பாடல்களாக இருந்த எல்லாவற்றிற்கும் தாண்டி ஒரு தொல்லியல் சான்றுவா அங்கே ஒரு நகரம் இருந்தது. இப்போ 2000 வருஷமாக நகரமாகவே இருந்த ஒரு பகுதியாக மதுரை அடையாளப்படுது அப்படின்னா அதில் இந்த தொல்லியல் சான்று இது கிடைக்குது. அப்படிங்கிறப்ப தான் அங்கே ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அமர்நாத் ராமகிருஷ்ணனை மாற்றுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது இயல்பான நடைமுறை தான், இந்த நடைமுறை படி ஒவ்வொருத்தரை மாற்றுறது இயல்பு தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஒரு ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஆய்வு ஒரு முக்கியமான கட்டங்களை எட்டுது. அப்போ நீங்கள் அதை மாற்றுறது அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டுடைய கொந்தளிப்பாக வருது. அப்போ அதையெல்லாம் தாண்டி அந்த கீழடி ஆய்வு நடத்தி முடிக்கப்படுது. நடத்தி முடிக்கப்பட்டு அந்த அறிக்கை இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது நடத்தி முடிக்கப்பட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ 10ஆம் கட்ட ஆய்வு நடக்குது. அங்கே இன்னும் நிறைய தோண்டலாம். ஏன்னா அது ஒரு பெரிய நகரமாக இருந்திருக்கு. இன்னொரு இப்போ 10ஆம் கட்டமாக இருக்கிறது 20 கட்டம் 30 கட்டமாக கூட தோண்டலாம். அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அங்கே இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா, இது 2023 இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுது. இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு அது வெளியிடப்படாமலே இருக்குது இந்திய தொல்லியல் துறையினால். பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய எம்பிக்கள் கேட்குறாங்க, கீழடி அறிக்கை அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்துருக்காரு, நீங்கள் சமர்ப்பிக்கல, விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ரீரைட் பண்ணணும், அதை திருத்தி நீங்கள் எழுதணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே அது கார்பன் டேட்டிங்லாம் பண்ணப்பட்டு தான் அந்த 2200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. ஒரு தொல்லியல் ஆய்வு இதோட முடியுமா அப்படின்னா முடியாது. அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்ட கால ஆய்வில் வேறு சில ஆதாரங்கள் கிடைக்கலாம், அதுக்கடுத்த கட்ட இதில் வேறு சில ஆதாரங்கள் கிடைக்கலாம். அப்போ ஒவ்வொரு முறையும் அதை அப்டேட் பண்ணி நம்ம எழுதலாமே தவிர, ஏற்கனவே பண்ணப்பட்ட ஆய்வை நீங்கள் இதை வெளியிட்டுட்டு தொடர்ச்சியாக இன்னும் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் முறையாக இருக்கும்.
இல்லை இது சரியா இல்லை நீங்கள் திருப்பி எழுதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது அங்கே கேள்விக்குள்ளே வருது. இப்போ சில பேர் தமிழ்நாட்டுடைய வரலாறு குறித்து தனக்கு அதீத அக்கறை இருக்கிறதா காட்டிக்கூடிய தமிழ் நேசன் சொல்லக்கூடிய சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் இது சரியா எழுதலை அப்படின்னு பிஜேபியுடைய நரேஷனுக்கு ஏற்ற இன்னொரு நரேஷன் வைக்கிறாங்க. அவர் பண்ணின ஆய்வுகளில் கிடைச்ச வரைக்கும் அவர் ஆதாரப்பூர்வமாக வச்சிருக்கிறாரு. அடுத்த கட்ட ஆய்வுகள் இப்போ ஆதிச்சநல்லூரில் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தப்போ ஒன்று கிடைக்குது, அதுக்கு பிறகு இப்போ எடுக்கிறதுல ஒன்று கிடைக்குது, இப்போ ஒரு நெல்மணியுடைய தாது கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அன்னைக்கு பண்ணணும் தப்பாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ ஜான் மார்ஷல் வந்து சிந்து வெளி பண்பாட்டை ஒழுங்காக ஆய்வு பண்ணலை அப்படின்னு இன்னைக்கு இருந்து ஒருத்தர் சொல்ல முடியாது. டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கு. அப்போ இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும். நீங்கள் கீழடி அறிக்கையை ஒவ்வொரு கட்ட அறிக்கையும் நீங்கள் வெளியிடணும். அப்படி இப்போ கீழடி குறித்து தமிழ்நாடு பாடநூல் கழகம் வந்து ஒரு வெளி தொல்லியல் துறை சார்பாக ஒரு வெளியீடு போடுறாங்க. அது எல்லா புத்தக கண்காட்சியிலையும் ஆயிரக்கணக்கில் விற்பனை ஆகுது. புத்தக கண்காட்சியில் ஒரு மாடல் செட்டே போட்டாங்க. எல்லா ஊர்லேயும் போட்டாங்க. மதுரையில் போட்டாங்க, சென்னையில் போட்டாங்க, எல்லா ஊர்லேயும் அங்கே என்ன அந்த தொல்லியல் தளத்தையே அப்படி விரிவிச்சு காமிச்சாங்க. ஆதிச்சநல்லூரை திருநெல்வேலியில் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வரலாறுல வந்து ஒரு தொல்லியல் சைட்டை வந்து இப்படி போட்டது தமிழ்நாட்டில். அதே மாதிரி ஒரு தொல்லியல் அறிக்கைகளினுடைய சாரத்தை வந்து புத்தகமாக போட்டிருக்காங்க. அவங்க அதுவும் கீழடின்னு ஒன்று போட்டிருக்காங்க, பொருணை நாகரிகம்னு ஒரு புக் போட்டிருக்காங்க. இப்படி பல மொழிகளில் அப்போ இப்படியெல்லாம் கொண்டு போய்கிட்டு இருக்க ஒரு அரசாங்கம் அந்த காலகட்டம் இந்த ஆய்வறிக்கையும் ஆதரிக்குது அப்படிங்கிற ஒரே நோக்கத்திலிருந்து இதுக்கு வந்து ஒரு தடை போடுறது. அப்போ ஆய்வு அறிக்கை கீழடியில் இன்னும் தொன்மையானது கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிறத வெளியிட்டு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்ல, அதை ஒன்றிய அரசாங்கம் மறுக்குது. அதை இவங்கெல்லாம் சேர்ந்து ஆதரிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அது இரும்பு காலம், அதை வந்து ஸ்டாலின் அறிவிச்சது தான் இவங்களுக்கு வந்து பிரச்சனை. அடுத்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து இது வந்து கண்டுபிடிச்சது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அப்போ இவங்களுக்கு வரலாறு வராமல் இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் சொல்லாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க தமிழ் தேசியவாதிகள் அப்படிங்கிற பேரில் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுடைய தொன்மையான வரலாறுல இதுக்கு முன்னாடி எப்பவும் தமிழ்நாட்டுடைய சமீபகால வரலாறுகளில் இதுக்கு முன்னாடி எப்பவும் நடந்ததை விட அதிக தொல்லியல் ஆய்வுகள் இப்போ தான் நடக்குது. விருதுநகரில் வெம்பக்கோட்டையில், சிவகலையில், புத்திரன்கோட்டைன்னு புதுக்கோட்டையில், இப்படி தமிழ்நாடு முழுக்க 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நேரத்தில் தொல்லியல் ஆய்வு நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்கக்கூடிய இடத்துலையே வெம்பக்கோட்டைங்கிறது ஒரு சின்ன கிராமம், விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அங்கே அந்த குழி தோண்டியிருக்காங்கல்ல, அது பக்கத்தில் ஒரு செட்டு போட்டு அங்கே என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பெரியவர்கள்லாம் வந்து கூட அதை பார்த்து என்னெல்லாம் பார்த்துக்கிறாங்க, என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்குறாங்க. இப்படி தொல்லியலின் மீது ஒரு அக்கறையோடு தமிழ்நாட்டுடைய வரலாற்றை மீட்டெடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் ஒன்றிய அரசாங்கம் இதுக்கு தடை போடுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 விஷயம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் சரஸ்வதி நாகரிகம் குறித்து இந்திய வரலாறை எழுதுறதுல திணிக்கிறாங்க. அதுக்கு இந்த மாதிரி தொல்லியல் ஆய்வு இருக்கா அப்படின்னா இல்லை. இதே மாதிரி சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லப்படும் அப்படின்னு அவங்க வந்து வரலாற்றை திரிக்க பார்க்குறாங்க. அப்போ சரஸ்வதி நதி இருந்ததுக்கு ஆதாரமே இல்லை. அது வேத காலத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ரிக்வேத காலமே எந்த காலம்னு எவனுக்கும் தெரியாது. அதுவே கண்டுபிடிக்கல. அப்போ இல்லாத ஒரு நாகரிகத்தை வட இந்தியாவில் கட்டி எழுப்ப விருப்பப்படக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் தொல்லியல் ஏற்கனவே இலக்கிய சான்றுகள் குவிஞ்சு கிடக்குது, அதுக்கு தொல்லியல் சான்றுகள் ஆதாரப்பூர்வமாக கையில் கிடைக்குது. அதை இவங்க வந்து நிரூபிக்க விடமாட்டாங்க. இன்னொன்று, மதுரை அப்படிங்கிற அந்த நகரத்துக்கு பக்கத்தில் கிடைக்கிது வைகை நாகரிகம் அப்படிங்கிறது பேசப்படுது. இப்போ இதில் இன்னொரு என்ன அப்படின்னா, அங்கே எந்த மத சடங்குகளும் இல்லை. அப்போ வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த தொல்லியல் சான்றுகளும் இல்லை. ஆனால் ஒரு நாகரிகத்தை கட்டமைக்க விரும்புகிறாங்க. இங்கே வந்து தோன்ற இடத்துலலாம் கிடைக்கிது. திருநெல்வேலியில் தோன்றினா கிடைக்கிது, மதுரையில் தோன்றினா கிடைக்கிது, வெம்பக்கோட்டையில் கிடைக்கிது, இப்படி தோன்ற இடத்துலலாம் கிடைக்கிது. இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்துது. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறத எங்கெல்லாம் மசூதி இருக்கோ அதுக்கு கீழே தோன்றுறது தான், அதுக்கு கீழே தோன்றுறது தான். ஆனால் இங்கே பார்த்தா ஆத்தங்கரையில் தோன்றினாலும் கிடைக்குது, வெம்பக்கோட்டை மாதிரி ஒரு கரிசக்காட்டில் தோன்றினாலும் தொல்லியல் ஆய்வு கிடைக்குது. இது அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ரெண்டாவது, தோண்டக்கூடிய எந்த இடத்துலையும் இவங்க எதிர்பார்க்குற ராமர் சிலைகள் வேற இல்லை. அங்கே எல்லாமே வந்து ஒரு பொதுமை சமூகமாக, ஒரு எந்த விதமான இந்த மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒரு சமூகத்திற்கான ஒரு நகரத்திற்கான ஆதாரங்கள் தான் கிடைக்குது. மதம் உருவாகிறதுக்கு முன்னாடி உள்ள இதுதான் கிடைக்குது. அங்கே கிடைக்கக்கூடிய பேரே ஆதன்னு கிடைக்குது. அதை இவங்க யாரோட கொண்டு போய் சேர்க்கன்னு தெரியல. அது புலிமான் கொம்பையில் ஆரம்பித்து கீழடி வரைக்கும் எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கிறது வரை இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
அதனால் இவங்களுக்கு தேவை வந்து திடீர்னு வந்து இங்கே ஒரு சிவன் சிலை கிடைத்ததுன்னு ஒரு மீமை போட்டு எல்லா சங்கி குரூப்லேயும் ஷேர் பண்ணுவாங்க. அப்படி ஒன்று கிடைச்சிருக்கவே செய்யாது. அப்போ அவங்களுக்கு அவங்க விருப்பப்படுறதும் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ஊரில் எதுவுமே இல்லை. இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தமிழர் இந்தியாவுடைய வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து தான் எழுதப்படுது. இவங்கெல்லாம் ஆடு மாடு ஓட்டிட்டு வந்த காலத்திலேயே இங்கே இரும்பை செஞ்சு சண்டை போட்டிருக்காங்க, கலப்பை செஞ்சு உழுதுருக்காங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதாரம் கிடைக்கிறது அவங்களால தாங்கிக்க முடியல. இப்போ குறிப்பாக வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் பேசும்போது சரி, தொல்லியலுக்கு வட இந்தியாவில் நிறைய நிதி ஒதுக்கப்படுது அப்படிங்கிறாங்க. தென்னிந்தியாவுக்கு வந்து ஒதுக்குறது குறைவாக இருக்குது. இப்போ இங்கே நிறைய கிடைக்கும் போது நிறைய ஒதுக்கி இருக்கணும்ல பணத்தை. இல்லை, இவங்க சமஸ்கிருதத்துக்கு நிறைய ஒதுக்குறாங்க, தமிழுக்கு ஒதுக்கலை, ஆயுர்வேதத்துக்கு ஒதுக்கு. ஆமாம். அப்போது அதே மாதிரி வட இந்திய மாநிலங்களுக்கு நிறைய ஒதுக்குறாங்க, தென்னிந்திய மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கலை. அதுதான் தொல்லியல் துறையிலையும். அங்கே அவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் ஒரு புது கதையை உருவாக்குறதுக்காவது எழுதுவாங்க. அதனால தான் இடையில வந்து அவங்க தமிழ்நாடு சிஎம் வந்து அறிவிச்சாங்க, நீ வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட அந்த ஸ்கிரிப்டை படித்து சொல்லிட்டீங்கன்னா நான் காசு தரேன்டாங்கிறது சவால் தான். அது வந்து அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊரில் நிறைய பேர் பேசுகிறாங்க. அது சவால். அதில் நீ முடிஞ்சால் நீங்கள் படித்து பாருங்கடா அப்படிங்கிறது தான். எங்கள் ஊரில் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது, அங்கே இருக்கிறதும் எங்கள் குழு தான். நீ வந்து வேறு எந்த கதை சொல்லதாக இருந்தாலும் முடிஞ்சால் நிரூபிச்சுப்பார் அப்படிங்கிறது தான் சவால் தான் அது. அப்போது அந்த மாதிரி தான் இவங்க இந்த டிஃப்ரென்ஸை பார்க்குறாங்க. அப்போ எல்லா வகையிலும் தென்னிந்தியா இப்போ கல்விக்கே கொடுக்கல, அப்போ தொல்லியல் துறைக்கு மட்டும் எப்படி கொடுப்பாங்க? இப்போ இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன, அப்படியே இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து சவால் விட்டாங்க, சிந்து வழி எழுத்துக்களை படித்து சொல்லுங்கன்னு. ஆனால் வட இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆய்வாளர்களுக்கு தென்னிந்தியா மொழியே தெரியாது, தமிழே தெரியாது. சவுத் இந்தியன் டிராவிடியன் லாங்குவேஜினுடைய ஆரிஜின் தமிழ் அப்படிங்கிறது. தமிழ் தெரியாமல் தென்னிந்திய மொழிகளே தெரியாமல் சில பேர் நாங்கள் டீகோட் பண்ணிட்டோம் படிச்சுலாம் சொல்கிறாங்க. இல்லை, அது அவங்க கட்டமைக்கக்கூடிய அவங்க ஒரு வரலாறை கட்டமைக்க விரும்புகிறாங்கல்ல, அதில் வந்து நாங்கள் டீகோட் பண்ணிட்டோம், நாங்கள் படிச்சுட்டோம், அங்கே பிரம்மனே அங்கே தான் பிறந்தாருன்னு கூட எதிர்காலத்தில் சொல்லுவாங்க. இப்படி பல இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து பிரம்மன் தான் உருவாக்குனாரு, அவர் தான் மேப்பை இப்போ எழுதினாருலாம் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இது எதுக்குமே அவங்ககிட்ட ஆதாரம் இருக்காது. ஆதாரமே இல்லாமல் அந்த ஒப்பீனியன். அதனால தான் அவங்களுக்கு ஆதாரபூர்வமான அறிவியல் பூர்வமான ஆதாரம். இது வந்து அங்கே ஓடு கிடச்சிது, இந்த ஓடு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு நம்ம சொல்லலை. அந்த ஓடை கார்பன் டேட்டிங் அப்படிங்கிற அறிவியல் முறைப்படி ஆய்வு பண்ணனா அது இவ்வளவு காலத்துக்கு பின்னாடி உள்ளது. புராணம் இதிகாசங்கள் கிடைச்சிருக்கு இல்லையா, அதை வச்சு தான் புராண அதான் சொல்கிறோம்ல. எங்களுக்கு வந்து பரிபாடலில் மதுரை பாடப்பட்டிருக்கு, சிலப்பதிகாரத்தில் மதுரை பாடப்பட்டிருக்கு. அதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஊர் இருந்ததுக்கு ஒரு ஆதாரம் வந்து கிடைக்கிது. தாமிரபரணி ஆற்றங்கரையில் அதே மாதிரி கிடைக்கிது. இந்த மாதிரி உனக்கு எதாவது கிடைக்குதா அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லணும்ல. அப்போ நம்ம ஊரில் நிறைய பேர் மகாபாரதமே தாமிரபரணி கரையில் நடந்துச்செல்லாம் பேசுகிறாங்க. அப்போது ஆதாரம் இல்லாமல் புராணங்களை வச்சு கதைகளை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஆதாரபூர்வமான தொல்லியல் சான்று உங்கள் புராணங்களுக்கு என்ன இருக்குது? ராமர் பிறந்ததுக்கே உங்ககிட்ட நம்ப தான் படுது, ஆதாரம் இல்லை. நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு கொண்டு வாங்கிட்டீங்க. இப்படி நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வரலாறையும் எழுதணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது அங்கே நடக்காது. அதை ஆனால் ஏன்னா இங்கே இவ்வளவு ஆதாரங்கள் கிடைக்கலாம், அவங்க அந்த வரலாற புராணங்கள் இதிகாசங்கள் அப்புறம் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் அவங்க வரலாறாக எழுதிடலாம். ஆனால் இங்கே வந்து தொல்லியல் சான்றுகளாக அங்கே கிடைக்கிது. இலக்கிய சான்றுக்கு அப்படியே தொல்லியல் சான்று இந்த ரெண்டும் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. இது மாதிரியான சூழலில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பங்களிப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்பு என்னவா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கீழடி அகழாய்வு இந்திய தொல்லியல் துறையின் கீழ் நடக்குது. தமிழ்நாடு தொல்லியல் துறை பல அகழாய்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கு. கீழடி தொல்லியல் துறை வந்து கீழடியில் அவங்க பண்ணினாலுமே தமிழ்நாடு அரசு வந்து கீழடியிலேயே ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகத்தை அமைச்சிருக்காங்க. கீழடிங்கிறது சிவகங்கை மாவட்டத்துக்கும் மதுரைக்கு இடையில கூட ஒரு சின்ன கிராமம். அந்த தொல்லியல் தளத்துக்கு வரக்கூடிய மக்களுக்கு அங்கே கிடைச்ச பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தி ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒன்று வச்சுருக்காங்க. ஆதிச்சநல்லூரில் நாங்கள் இப்படி ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் வந்து அடிக்கல்லாம் நாட்டுறதா ஒரு நாள் சீன்லாம் போட்டாங்க. அது என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. தமிழ்நாடு அரசு ஒரு முனைப்படுத்திச்சு, கட்டி முடிச்சாச்சு. இன்றைக்கி தமிழ்நாடே வந்து அந்த வரலாறை பார்க்குது. அப்போ ஒருவேளை கீழடி அகழாய்வை முழுமையாகவே ஒன்றிய அரசு கைவிட்டால் கூட அதை நாங்களே எடுத்து நடத்திடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்துடும். ஏன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கே நீங்கள் நிதி கொடுக்காட்டாலே நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற இருக்கிற இடத்துல இது அவ்வளவு பெரிய தொகைகள்லாம் அங்கே ஆக போகிறதில்ல. அப்போ அந்த இடத்துல தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய வரலாறு இப்போ இரும்பு காலம் அப்படிங்கிறத அறிவித்ததாக இருக்கலாம். அந்த மயிலாடும்பாறையும் தான் மையமாக வச்சு தான் அதை அறிவிக்கிறாங்க. அது தமிழ்நாடு தொல்லியல் துறையோடைய ஆய்வறிக்கை தான். அப்போ கீழடிக்கு ஈக்குவலான அகழாய்வுகளை ஏற்கனவே தமிழ்நாடு தொல்லியல் துறையும் நடத்தி தான் அந்த இரும்பு காலம் அறிவிக்கப்படுது. இப்போ தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் குறித்து கூட புத்தகம் வெளியிடப்படுறப்ப சங்ககாலம் முதல் சமூக நீதி காலம் வரை அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டுடைய வரலாற்று பூர்வமான ஆய்வுகள் தான் முன்வைக்குது. அதனால் இதில் ஒன்றிய அரசாங்கம் இதில் என்ன பண்ணினாலும் அதை தாண்டி தமிழ்நாட்டுடைய வரலாற்றை எழுதுவதில் இந்த அரசாங்கம் வந்து முனைப்பாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். கீழடியில் நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் குறித்தும் அதில் மோடி அரசாங்கம் மத்திய தொல்லியல் துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப விரிவாக பேசுறீங்க. ஒரு நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி வைக்கிறோம். நன்றி.